வணக்கங்க. இன்றைக்கி நான் ஒரு ஆரம் பண்ண போகிறேன். ஹாரம். ஆமாம், இன்றைக்கி நான் கதை சொல்லிக்கிட்டே பண்ண போகிறேன். இது நானாக தயாரித்தது என்னோடய ஐடியாவில். இது பேர் கியர் ஒயர். ஆமாம், இதில் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன பிள்ளையில இருந்த ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம். எங்கள் அப்பா தான் பெரியவங்க. 3 சித்தப்பா, அத்தை, பெரியத்தை, சின்னத்தை, இப்படி தான் நாங்களாம் வளர்ந்தோம். அப்போது எங்கள் வீட்டில் விவசாயம். நெல் கொட்டுற குருது இருக்கும். அது மண்பானை எப்படி பெருசாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இந்த செய்தி. மண்பானையே பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் அது. அதை என்னோடய அக்காவும் என்னோடய சித்தப்பா பொண்ணும் சேர்ந்து கீழே போட்டு உடச்சிட்டாங்க. தள்ளி சண்டை போட்டு நெல்லெல்லாம் கொட்டிடுச்சு. அவ்வளோதான். எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருப்பார், தாத்தா அடி 2 பேருக்கு செம்ம அடி கொடுத்து தோப்பு காரணம் போடணும். அப்போல்லாம் நாங்கள் எங்களெல்லாம் ஏதாவது தப்பு பண்ணால் தோப்பு காரணம் தான் போட வைப்பார். அப்போ இவங்க காதை அவங்க பிடிச்சிக்கணும், அவங்க காதை இவங்க பிடிச்சிக்கிட்டு உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு தோப்பு காரணம் போட வைப்பாங்க. அதுதான் பனிஷ்மெண்ட்டு. ஆனால் அது நல்லதுன்னு இப்போ சொல்கிறாங்க. தோப்பு காரணம் போடுறது, பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சால் தோப்பு காரணம் போட வைக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயம். இந்த ஹாரம் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். நல்லா இருக்கும். லைக்கு கொடுங்க. பார்த்துட்டு பேசாமல் போகிறதெல்லாம் நியாயமே இல்லை. பார்க்கவே மாட்டேங்கிறாங்க சில பேர். காமெடியாக இருக்குது. நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது தானே.